ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எதை பத்தி சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வீடியோஸ் போடுவோம் யூடியூப்ல. ஸோ ஹவ் டு கிரியேட் ஆன் பிளேலிஸ்ட் ஆன் யூடியூப். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றது மூலியமா வந்துட்டு நமக்கு வந்துட்டு வியூஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக வந்துட்டு அதிகமா வந்து சான்ஸ் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரிஸ் வரிசையில வந்துட்டு நம்ம வீடியோஸ் போடும்போது, ஸோ நமக்கு வந்துட்டு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பிளேலிஸ்ட்ல ஒரு கேட்டகரியில லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு வீடியோஸ் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, ஸோ அவங்க அந்த வீடியோஸ் மட்டும் இல்லாம, அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா வீடியோஸுமே வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு வியூஸ் அதிகமாகும். சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டு அதிகமாக கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸும் வந்துட்டு அதிகமா கிடைக்கும். ஸோ அதுக்கான டெமோ தான் வந்துட்டு நான் காமிக்க போறேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்துட்டு இது பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம குரோம்குள்ள போயிட்டு, நம்மளோட வைடி ஸ்டுடியோக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, ஸோ இங்க வந்துட்டு நெறைய செக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீடியோஸ் தான் பிளேலிஸ்ட்ல வந்துட்டு பண்ண போறோம். ஸோ வந்துட்டு வீடியோஸ்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, இங்க வந்துட்டு இந்த கார்னர்ல பாருங்க, கிரியேட்ன்னு அப்படின்னு வந்து குடுத்துருப்பாங்க அந்த கார்னர்ல. ஸோ நம்ம கிரியேட்ட கிளிக் பண்ணிட்டு, அதுல வந்துட்டு நியூ பிளேலிஸ்ட்ன்னு குடுத்துருப்பாங்க. ஸோ அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோனே வந்துட்டு ஒரு கிரியேட் அ நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்துட்டு ஒண்ணு கிரியேட் ஆகுது. ஸோ வந்துட்டு டைட்டில். ஸோ டைட்டில் என்ன குடுக்கணுமோ அத வந்து குடுத்துக்கங்க. ஸோ நான் வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். அதோடவே உங்களுக்கு டெமோ வந்துட்டு நான் சொல்லப் போறேன். ஸோ அங்க வந்துட்டு நான் யூடியூப் டிப் அப்படின்னு வந்துட்டு குடுக்கப் போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டைட்டில் வந்துட்டு நான் யூடியூப் டிப்ஸ்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்துட்டு அதே தான் நான் குடுத்துருக்கேன். ஸோ குடுத்துட்டு, நெக்ஸ்ட் கீழ பார்த்தீங்கன்னா, விசிபிலிட்டி வந்துட்டு நம்ம 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அ பப்ளிக், பிரைவேட், அன்லிஸ்டட். ஸோ நம்ம வந்துட்டு பப்ளிக் எல்லாத்துக்கும் தான் நம்ம வந்துட்டு வீடியோ ஷோ பண்ண போறோம். ஸோ அதனால வந்துட்டு விசிபிலிட்டி வந்துட்டு பப்ளிக்ல வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் ஆட் வியூஸ் வீடியோஸ். ஸோ என்னென்ன வீடியோஸ் வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட்ல வந்துட்டு போடப் போறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்துட்டு இதுல ஷார்ட்ஸ், வீடியோஸ் 2மே போட்டிருப்பேன். ஸோ பர்ட்டிகுலர் என்னவோ அத மட்டும் வந்து செலக்ட் பண்ணி பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நான் வந்துட்டு இதுல என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோஸ் வந்துட்டு எதுல அப்லோட் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருப்பேன். ஸோ அதையும் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் வந்துட்டு டன் குடுத்துறலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் 1 வீடியோ அதுல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலா வந்துட்டு நான் எல்லாமே குடுத்துட்டேன். ஸோ கிரியேட்ன்னு குடுத்துர்றேன். ஸோ கிரியேட்ன்னு குடுத்துர்றேன். ஸோ வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் பிளேலிஸ்ட்ல வந்துட்டு 4 வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 4 வீடியோ தான் நான் யூடியூப் டிப்ஸ பத்தி குடுத்துருக்கேன். ஸோ அதனால 4 வீடியோஸ் வந்துட்டு இங்க ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ கவுண்ட்ல இருக்கு பாருங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு, அ அந்தந்த பிளேலிஸ்ட்ல வந்துட்டு என்னென்ன நம்ம வச்சிருக்கோமோ, அதுக்கு தகுந்த மாரி கேட்டகரீஸ்ல வந்துட்டு நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இப்ப வந்துட்டு நான் வந்து யூடியூப் டிப்ஸ்ல 4 வீடியோஸ் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நான் குக்கிங்ன்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி, நான் வந்துட்டு அதுல தனியா வீடியோஸ் வந்து பிரிச்சு போடப் போறேன். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நான் 3 பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒண்ணு டிராவல், குக்கிங்க்கு, ஒண்ணு வந்துட்டு யூடியூப் டிப்ஸ்ன்னு. ஸோ இதுதான் ரீசென்ட்டா நான் வந்துட்டு கிரியேட் பண்ண இது. ஸோ இப்ப வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ள போயிட்டு, வீடியோஸ் உள்ள வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த வீடியோஸ்குள்ள போய்க்கங்க. ஸோ வீடியோக்குள்ள போனதுமே, நம்ம என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போட்டோமோ, ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த கோதுமை ரொட்டி அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அத வந்து நான் பிளேலிஸ்ட்ல வந்துட்டு இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு, இங்க சைட்ல வந்துட்டு 3 டாட்ஸ் வந்துட்டு இருக்கு.
அப்படின்னு குடுக்கலாம். அப்படி இல்லைன்னா, இங்க ஆட் டூ பிளேலிஸ்ட்டுன்னு வந்துட்டு மேல காமிக்கும். ஸோ, அத செலக்ட் பண்ணிட்டு ஆட் டூ பிளேலிஸ்ட் குடுத்தோம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து நான் 3 பிளேலிஸ்ட் நேம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ட்ராவலும், குக்கிங்கும், யூடியூப்பு. ஸோ, எனக்கு வந்துட்டு இப்போ மை குக்கிங் வீடியோஸ் தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணணும். ஸோ, அத நான் ஆட் பண்ணிட்டு, இங்க வந்துட்டு சேவ் குடுத்துர்றேன். இப்போ ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற வீடியோஸ் நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாட்டி வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்துட்டு நம்ம பிளேலிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். நம்ம சேனல் வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற மோர் வீடியோஸ்க்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.